கர்த்தருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் அவன் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஒருவேளை அவனை அதுக்காக கர்த்தர் உயர்த்தி அந்த சித்தத்தையும் திட்டத்தையும் அவன் மறந்தான்னா அந்த உயர்வை அவன் தக்க வைத்து கொள்ள முடியாது. சவுலால் அந்த உயர்வை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? எந்த மனுஷனை உயர்த்தினாலும், ஆபிரகாமை பிளஸ் பண்ணுவேன்றாரு, ஈசாக்கை பிளஸ் பண்ணுவேன்றாரு, தாவீதை பிளஸ் பண்ணுவேன்றாரு, அவங்கள நான் உயர்த்துவேன்றாரு. அந்த எல்லா உயர்விலும் தேர் இஸ் அ பர்பஸ் அண்ட் த வில் ஆஃப் காட். என் உயர்வில் தேவ சித்தத்தையும் நோக்கத்தையும் மறந்தவனாய் நான் இருக்கக்கூடாது. உயர்த்தின பிறகும் அந்த உயர்வு எனக்கு நிச்சயம் இல்லை. ஆமீன்னு சொல்லுங்களேன். உயர்த்திடலாம் ஒரு வேலை என்ன கர்த்தர், நான் சித்தத்தையும் நோக்கத்தையும் மறந்தா சவுலை போல என்ன பண்ணணும், நான் அந்த உயர்வில் இருக்க முடியாது. கர்த்தர் என்னை என்ன பண்ணுவார், அந்த உயர்விலிருந்து தள்ளி விடுவார். உயர்த்துவதற்கும் அதான் காரணம். ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்துறாருன்னா அவன் நிச்சயமாகவே பர்பஸை பண்ணுறவனான்னு பார்ப்பார். பர்பஸுக்காக இவனுக்கு பிளெஸ்ஸிங்கை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், என்னுடைய பர்பஸை அவன் நிறைவேற்றி முடிப்பானான்னு பார்ப்பார். அவனை தான் கர்த்தர் உயர்த்துவார்.